எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். தேவையற்ற பயங்கள் நம் சரீரத்தை மாத்திரமல்ல, நமது ஆத்மாவையும் பாதித்து விடுகிறது. ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய பயத்தை குறித்து வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. அதுவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது தேவ பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்ற உணர்வை தரும். தீமை செய்யாதபடிக்கு நம்மை எச்சரிக்கும். நன்மை செய்யும்படி நம்மை தைரியப்படுத்தும். உண்மையுள்ளவர்களாக இருக்க கற்றுத்தரும். பரிசுத்தமாய் வாழவும் பயிற்றுவிக்கும். இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிற பயம் ஏன் என்ற திட நம்பிக்கை தரும். அடுத்த வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுவது ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சாலமோன் ஞானி எழுதியிருக்கிறார். இந்த திட நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள தாவீது சங்கீதம் 86:11 இவ்வாறாக பாடுகிறார்: கர்த்தாவே, நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். தேவனுக்கு பயந்தவர்களிடம் ஏனைய மனுஷர்களை வைத்து பயங்காட்ட முடியாது. மற்ற காரியங்களை குறித்து பயப்பட மாட்டார்கள். ஏனெனில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற திட நம்பிக்கையாக இருப்பார்கள். அதுபோல நாமும் உலக பிரகாரமான பயத்தை வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து தாவீது ஜெபித்தது போல சங்கீதம் 139, 23, 24 வசனங்களில், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது வீணான பயத்தை நாம் மேற்கொள்வதற்கு நம் இருதயத்தை சுத்தமாக வைத்திருக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய சுபாவம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய மனது திடமனதாய் நம்பிக்கையாய் இருக்கும். நம்முடைய சிந்தை குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கும். நம்முடைய ஆலோசனைகள் நீதி உள்ளதாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் சமாதானமாய் ஜீவிப்பான். தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு முன்பாகவும் தைரியமாய் நிற்பதற்கு அவனுக்கு கிருபை உண்டாகும். அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். பெற்றோர்களின் ஆலோசனைகளுக்கும் புத்திமதிகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பார்கள். பாவங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் சத்துருக்களின் கண்ணிகளிலிருந்தும் சிக்கிக்கொள்ளாமல் நீதியின் பாதையில் கர்த்தரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி திட நம்பிக்கையோடு முன்னேறி செல்வார்கள். வேதாகமத்திலே ஆபிரகாம், தாவீது, எசேக்கியா, தானியேல் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய 3 எபிரேய வாலிபர்கள், ஆபகுக் தீர்க்கதரிசி, இயேசுவின் சீஷர் பேதுரு, பரிசுத்த பவுல் கர்த்தருக்கு பயந்து திட நம்பிக்கையாய் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து அவரை மாத்திரம் பிரியப்படுத்தி அவருக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். தேவ பயம் இருந்து உலக பயத்தை அகற்றி போடும். அப்பொழுது நமது வாழ்வில் தேவ வல்லமையையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் தேவ பிரசன்னத்தையும் உணரலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய வழிகளில் நடந்து நாங்கள் திட நம்பிக்கையாக இருக்க எங்களுக்கு